இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா எங்க இருக்க? வாவலில நீ வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? ஐயோ வாத்தி செஞ்ச போய்டுவோம். இல்லனா உள்ள வந்து உங்களை வெளுத்துற போறா. வாங்க போயிடலாம். நீ இங்கே இரு, யாருன்னு பாத்துட்டு வந்துறேன். போங்க. ஹலோ, என்ன எங்க மாதாஜியை பேர் சொல்லி கூப்பிட்டது நீதானே? என்ன உன் பொண்ணு துர்கா நினைச்சியா மாயா மாயான்னு கூப்பிடுற? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? கூப்பிடதானே பேர் வச்சிருக்காங்க. என்ன அநியாயம் பாத்தீங்களா மாதாஜி? என்ன பொம்பளை நீ? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அம்மா அம்மான்னு உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிற என் மாப்பிள்ளையோட உயிர் எடுக்க துணிஞ்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அடி பாவி. இவளுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும்? ஒருவேளை துர்கா இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாளோ? ஏய், மரியாதையா பேசு. என்ன ஏன் வீட்லயே வந்து நின்னுகிட்டு ஏன் புள்ளைய கொல்ல பாக்குறேன்னு ஏன் மேலேயே பழி போட்டு பேசுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அதல்ல, மாப்பிள்ள சூர்யா கொடுக்கிற இடம் தான் மாதாஜி. மாப்பிளைக்கு இவனோட பொண்ணு மேல இருந்த கோபம் குறைஞ்சிருக்கு. அதனால இன்னொரு பொண்ணோட கல்யாணத்தை அவன் முன்ன நின்னு நடத்துறான்ல, அந்த தைரியத்துலதான் இவன் உங்களை பத்தி தப்பா பேசுறான். நான் ஒண்ணு தப்பா பேசல, உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். நான் கூட இத்தனை நாளா உன்னை சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ பெரிய கல்லஞ்சக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பொண்ணுன்னா பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வீட்டுக்கு வாழ வந்த மருமக மாறிய கொலை பண்ணிருக்க. கொலைகாரி தானே நீ? உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ எதுக்கும் துணிஞ்சவன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணும் மாப்பிளையும் சந்தோஷமா வாழணும். அவங்களுக்கு ஒன்னால ஏதாவது தொந்தரவு வந்துச்சு, என் பொண்ணு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தாலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். உன்னை சும்மாவும் விட மாட்டேன். என் மாப்பிளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த சரஸ்வதியோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. அவங்களுக்கு ஒன்னால ஏதாவது தொந்தரவு வந்துச்சு, என் பொண்ணு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தாலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். உன்னை சும்மாவும் விட மாட்டேன். என் மாப்பிளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த சரஸ்வதியோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. ஏய், கேவலம் 5க்கும் 10க்கும் ஊர்கா போட்டு கடகடியா ஏறி விக்கிற நீ என்ன பார்த்து கை நீட்டி பேசுறியா? இந்த பார், ஊர்கா வித்தாலோ உண்மையா உழைச்சு நேர்மையோட வாழ்றவனா. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகம் செஞ்சு பாசம் வச்சவங்களே கொலை பண்ணிட்டு அந்த சொத்தை எல்லாம் அடையணுங்கிற தப்பான புத்தி எனக்கு கிடையாது. இத பார், இன்னொரு தடவை என் மாப்பிளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன். உன்ன ஜாக்கிரதை.